ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? தொழிலாளர்கள் தினம், அதாவது லேபர்ஸ் டே. சோ அதனாலதான் இன்னைக்கு இந்த பாட்டு பாடுறேன். எல்லாரும் என்னடா பயந்துட்டீங்க, நான் அதை பாட்டு கச்சேரி வைக்க போறேன்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா கிடையாது, நான் தொழிலாளர்கள் தினத்தை கொண்டாடும் வகையா தான் இன்னைக்கு இந்த பாட்டு பாடுறேன். இன்னைக்கு மே 1 இல்ல, சோ ரொம்ப ஸ்பெஷலான டே. ஆப்வியஸா இன்னைக்கு லேபர்ஸ் டே, எல்லாருக்கும் அது தெரியும். சோ லேபர்ஸ் டே நமக்கு தெரியும், லீவ் விட்டுருக்காங்க, ஜாலியா இருப்பீங்க. ஆனா எதுக்கு லேபர்ஸ் டே கொண்டாடுறோன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த சரவணகுமார் மூலியமா இன்னைக்கு இந்த லேபர்ஸ் டேயோட ஹிஸ்டரியை நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்க போறீங்க. சரி, மிஸ் பண்ணாம நீங்க எல்லாம் ஒரு வீடியோவும் பாக்குறீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதால நான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன். சரி, இந்த வீடியோல நம்ம என்ன லேபர்ஸ் டேயோட ஹிஸ்டரியை பத்தி தெரிஞ்சுப்போம். சரி வாங்க, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். லேபர்ஸ் டேவோட ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும், எல்லா வகையான வேலை செய்யற என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் வந்து லேபர்ஸ் டே விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஹாப்பி லேபர்ஸ் டே டு ஆல். நம்ம எல்லாரும் வந்து ஒன்னா சேர்ந்து உழைப்போம், நிறைய விஷயத்த சாதிப்போம். நம்ம முதலாளிகளுக்கும் நம்மளோட சுப்பீரியருக்கும் நல்ல வழியா நம்ம வேலை செஞ்சு கொடுத்து நம்மள முன்னேறுவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஹாப்பி லேபர்ஸ் டே, சந்தோஷமா இந்த லேபர்ஸ் டே கொண்டாடுங்க. சரி, நம்ம லேபர்ஸ் டேயோட ஹிஸ்டரியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். லேபர்ஸ் டேயோட ஹிஸ்டரியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க சுமார் ஒரு 150 வருஷம் வந்து நம்ம பின்னோக்கி செல்ல வேண்டியது இருக்கும். ஏன்னா அப்போ இருந்து நம்ம பார்த்தாதான் இந்த ஹிஸ்டரியை நம்ம கிளியரா தெரிஞ்சுக்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல வந்து நமக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கல. ஸோ பிரிட்டிஷ் தான் நம்ம ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன நாடுகள்லாம் இந்த ஃபேக்டரிஸ், அதாவது தொழிற்சாலைகள் வந்து அதிகமா வளர்ந்துட்டு வர, பூம் ஆகிட்டு வர ஸ்டேஜ் அன்னைக்கு. ஸோ இந்த தொழிற்சாலைகள்லாம் அதிகமா வளர்ந்துட்டு வருதுன்னா நமக்கு அங்க அதிகமா வேலை செய்யறதுக்கும் ஆள் தேவையில்ல. யோசிச்சு பாருங்க. ஸோ ஒரு தொழிற்சாலையில சுமார் நம்ம வேலை செய்யறதுனால நிறைய நூற்றுக்கணக்கான ஆளுங்க வந்து தேவைப்படுது. அதனால வந்து அங்க இருக்கிற நிறைய மக்களை வந்து அங்க இருக்கிற நாட்டுல இருக்கிறவங்க வந்து ஒரு ஸ்லேவ்ஸ் மாதிரி, ஒரு அடிமைங்க மாதிரி வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. அதாவது பாத்தீங்கன்னா 20 மணி நேரம் வேலையாம். நம்மளால பாத்தீங்கன்னா ஒரு 8 ஹவர் வேலைக்கே நம்மளால பிரேக் போறோம், போயிட்டு வரோம், நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம், அப்படி இருந்தும் நம்மளால ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஆனா அவங்க 20 மணி நேரம் எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம, ஒரு ரெஸ்டும் இல்லாம வேலை பார்த்திருக்காங்க. அது எவ்வளவு கஷ்டமான விஷயம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது அவங்களால தாங்க முடியாம 1806, அதாவது 1806வது வருஷத்துல என்ன ஆயிருக்குன்னா, அமெரிக்கால இருக்கிற பீனல்பியா அப்படின்ற ஒரு நகரத்துல இருக்கிற எல்லா தொழில் செய்யற அந்த லேபர்ஸும் வந்து ஒண்ணு சேர்ந்து ஃபேக்டரியில வேலை பார்க்குறவங்க, பக்கத்துல இருக்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து ஒரு யூனியன் மாதிரி கட்டமைச்சு அந்த நாட்டோட அரசுக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த போராட்டத்திலயும் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு நீண்ட என்ன அவங்க டிமாண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 10 hours ஒர்க். 20 hours எங்களால வேலை செய்ய முடியாது, 10 hours தான் எங்களால வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஒரு லேபர்ஸ் யூனியனா ஒண்ணு சேர்ந்து போராடி ரொம்ப வருஷமா இருந்து, இதுக்கு சப்போர்ட்டா நிறைய காரல் மார்க்ஸ் போன்ற நிறைய சோசியலிஸ்ட் எல்லாம் வந்து பேசி நிறைய எடுத்துட்டு வந்து இந்த 10 hours ஒர்க் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 1858ல ஆஸ்திரேலியால இருக்கிற லேபர்ஸும் வந்து அவங்களுக்கு 10 hours ஒர்க் கொடுத்துருக்கீங்க, ஸோ நம்ம ஆஸ்திரேலியாலே ஏதாவது எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற லேபர்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போராட, அது தொடர்ச்சியா அந்த போராட்டங்கள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. அது ஒரு ஆஸ்திரேலியா நடந்த ஒரு பெரிய போராட்டம். அப்படி எடுத்துட்டு ஃப்ரீடம் போராட்டத்தை பண்ணி அவங்க வந்து இந்த 8 hours ஒர்க் டிமாண்ட் பண்ணாங்க. 8 hours ஒர்க் டிமாண்ட் பண்ணி அதையும் வந்து அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து நிறைய இடத்துலயும் போராட்டம் நடந்திருக்கு. சரி, இந்த போராட்டம் தாக்கு பிடிக்க முடியாது, நம்ம ஆல் ஓவரா ஒரே டிசிஷனா எடுத்துருவோம்னு சொல்லிட்டு 1884ல எல்லா தொழிற்சாலர்கள், தொழில் சங்கத்துல இருந்தும் வந்து எல்லாரும் சிக்காகோன்ற நகரத்துல வந்து சேர்ந்து, சரி எல்லாமே ஒன்னா நம்ம எடுத்துட்டு வந்துருவோம், உலகம் ஃபுல்லா ஒரே இதுவா கொள்கையா எடுத்துட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு 8 hours ஒர்க் 8 hours ஸ்லீப்னு எடுத்துட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னைக்கு வரைக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து இந்தியாவிலையும் வந்து லேபர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு பியூட்டியான விஷயம் என்னன்னா,
சென்னையில தான் ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவில லேபர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து அது வந்து செலிப்ரேட் பண்ணது யாருன்னா நம்ம சிந்தனை சிற்பி சிங்கால வேலரார வந்து சென்னையில இருக்கிற மெரினால தான் வந்து லேபர்ஸ் டே ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து நம்ம இப்போவும் லேபர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். இந்த நாளை வந்து சும்மா லீவ் விட்டுருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம என்ஜாய் பண்ணாம இந்த தொடர் போராட்டத்துல தியாகம் செஞ்சவங்களுக்கும் நிறைய இந்த நமக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கும் இந்த 8 hours ஒர்க் 8 hours ஸ்லீப் எடுத்துட்டு வந்தவங்களுக்கும் நினைவு கூறுவோம். அவங்களெல்லாம் வந்து போட்டுருவோம். அதனையும் தொடர்ந்து நம்மளோட வேலையை கரெக்டா செய்வோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, உங்களிடம் விடை பெறுவது உங்கள் சரவணகுமார், நம்ம அப்டேட் சேனல்.